வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து மறந்த இது வந்து அந்த பொர்செல்லாம் போகிறதுக்கு நம்ம பஃபிங் ஷீட்டு போடுவோம் மிஷினில். அந்த பஃபிங் ஷீட்டு போடுறப்போ ஒரு சிலர் வந்து அதிரும், ரொம்ப ரஃப்பாக உயும், கோடு ரவுண்டாக உயும். அதெல்லாம் உயாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உட் பால்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் உட் பால்ஸ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் பஃபிங் ஷீட் வந்து சாதாரணமாக ரவுண்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு சென்டராக ஒரு 5 கோடு இல்லாட்டி ஒரு 6 கோடு வர மாதிரி நம்ம பேப்பர் வந்து கிழிச்சிக்கணும். எல்லாம் சரி சமமாக நான் கீழே பாருங்கள். இது மாதிரி ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பஃபிங் ஷீட்டு ஒரு மட்டமாக உட்காரும். பாருங்கள், நான் வந்து ஒரு அரை இன்ச்சு சுற்றி கட் பண்ணிட்டேன். அதை அப்படியே நான் பஃபிங் மிஷினில் போடுவேன். அப்படி போடுறப்போ எனக்கு வந்து மட்டமாக வரும். நம்ம ஹோல்ஸ் போடாமல் போட்டிங்கன்னா சுதுங்குறப்போ மேலே எங்கேயுமா அந்த பேப்பர் வந்து சுதுங்கி நிற்கும். அப்படி சுதுங்கி நிற்கிறப்போ நம்ம வந்து தடையாக வரும். இது மாதிரி நம்ம பேப்பரை லைட்டாக ஒரு அரை இன்ச்சு கிழிச்சு போடுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மட்டமாக உட்காரும். தேய்க்கிறப்போ அது வந்து நம்ம வந்து மட்டமாக வரும். அலையாலே வராது, ஜம்ப் ஆகாது. நிறைய பேர் வந்து அப்படியே போட்டு பாருங்கள், அப்படியே ஒதுற மாதிரி இருக்கும், அதிரும். அதுமாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இல்லாமல் இருக்கும். வைப்ரேஷன்லாம் ரொம்ப ஆகாது, ஸ்மூத்தாக போகும். பேப்பர் போடுறப்ப நம்ம வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து போடணும். லைட்டாக கொஞ்சம் ஒதுங்கினா கூட பேப்பர் வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஆகும், கையெலாம் வலிக்கும். அது மாதிரி ப்ராப்ளம் இதில் இருக்குது. நம்ம வந்து பார்த்து பஃபிங் மிஷின் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணணும், மாஸ்க் போடணும். இது அது மாதிரி மூளைமுடுக்கெலாம் போய் மாட்டக்கூடாது. அப்படி மூளைமுடுக்கெலாம் மாட்டுச்சுன்னா மிஷின் வந்து மேலே ஜம்ப் ஆகும். இது வந்து டேஞ்சரான ஒரு மிஷினு. சரி, இந்த மிஷினை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும்